தந்தை மற்றும் மகளின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60. ஸோ நம்ம அப்போ பண்ண அதே மாதிரி தான் கொஸ்டினை முதல்ல நல்லா ரீட் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சருக்கு இதுக்கு ஃபார்மேஷனுக்கு வரணும். தந்தை மற்றும் மகளின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 6 ஆண்டுகளுக்கு முன் தந்தையின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி எனில் 6 ஆண்டுகளுக்கு பின் மகனின் வயது. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். 6 ஆண்டுகளுக்கு பின். இப்போ ஆன்சரில் இருக்க டேட்டா என்னது அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய மகனின் வயது, 6 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மகனின் வயது. அதாவது இப்போ நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது ப்ரெசண்ட் ப்ளஸ் 6, 6 வருஷம் கழிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ப்ரெசண்ட்டுக்கு முதல் கொண்டு வரணும். அப்போது 6 வருஷம் கழிச்சு 15னா இப்போ எவ்வளோ இருப்பாங்க, 6 கம்மியாக இருக்கும்ல, அப்போ எல்லாம் இருக்கும் 9, இதில் 6 கழிச்சா 10, இதில் 6 கழிச்சா 11, இதில் 6 கழிச்சா 14. இப்போ தான் ப்ரெசண்ட்டுக்கு வந்திருக்கும். இதுக்கப்புறம் இப்போ ஃபார்மேஷனுக்கு வாங்க. ப்ரெசண்ட்டில் யார் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் வயது என்ன கூடுதல், ஃபாதருக்கும் மகனுக்கும் கூட்டுனா 60. ப்ரெசண்ட்டில் இப்போ மகனுக்கு 9 வயதுனா அப்பாவுக்கு எத்தனை இருக்கும், அப்போது கூட்டுனா 60 வரணும், 51. அப்போ தான் கூட்டும்போது 60 வரும். 10னா அப்பா வயது 50, அப்போ தான் கூட்டும்போது 60 வரும். 11னா அப்பா வயது 49, கூட்டும்போது அப்போ தான் 60 வரும். 14னா அப்பா வயது 46, அப்போ தான் கூட்டும்போது 60 வருது. ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் முடிஞ்சது. இந்த லைன் முடிச்சிட்டோம். கூட்டுனா 60 வருன்ற லைனை முடிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து 6 ஆண்டுகளுக்கு முன் மகனின் வயதை போல் 5 மடங்குன்னு சொல்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 6 ஆண்டுகளுக்கு முன் போகணும். இப்போது Pலேருந்து P - 6 இன்னும் 6 வருஷம் முன்னாடி போனால் எத்தனை மடங்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க, 5x, 5 டைமாக இருக்கணும். இப்போ 6 வருஷம் முன்னாடி போங்க, இது 3 ஆகும். இதில் 6 வருஷம் முன்னாடி போனால் 45. 3 எதால் பிறகு 45 வருது, 15 டைம் வருது. நமக்கு எத்தனை டைம் வேணும், 5 டைம். ஸோ அப்போ இது ஆன்சர் இல்லை. ஓகே ஓகே, இதில் 6 கழிச்சா எவ்வளோ, 4. இதில் 6 கழிச்சிங்கன்னா 46. இது எத்தனை டைம் இருக்குது, 5 டைம் இருக்கா, இல்லை. சரிங்களா? 17ல் 6 கழிச்சா எவ்வளோ, 11ல் 6 கழிச்சா 5, இதில் 6 கழிச்சா 43. இது 5 டைம் இருக்கா, இல்லை. 14ல் 6 கழிச்சா எவ்வளோ, 8. 46ல் 6 கழிச்சா இல்லை 6 வருஷத்துக்கு முன்னாடி தானே, 40. இப்போ யோசிங்க, 8 5 எவ்வளோ, 40. 5 மடங்கு வந்துருச்சா? ஸோ அப்போ நமக்கு எது ஆன்சராக இருக்கும், இப்போது 20 தான் ஆன்சர். சரிங்களா? ஏன்னா கொடுத்துருக்குது 6 ஆண்டுகளுக்கு பின் உள்ள வயது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இது 6 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வயது, அதுலேருந்து ப்ரெசண்ட்டு கொண்டு வரணும். அடுத்து ப்ரெசண்ட்லேருந்து 6 வருஷம் முன்னாடி போகும்போது இந்த 5 மடங்கு வருதான்னு செக் பண்ண ஆன்சர் முடிஞ்சது.